நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கில்லை ஈடேனை. Welcome to Airtel Super Singer Junior 3 Challenge, celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Start the music! 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. கூட பாடும்போது ஈஸிடா தம்பி, நல்ல பாட என்ன வழி என்ன யோசிடா தம்பி. வயசுக்கும் வாய்ஸுக்கும் சம்பந்தம் இல்ல, நம்ம தேடி வரும் வெற்றி கண்ட வானமே இல்ல. சுட்டித்தனம் பண்ணுவோம் வாங்கடா வாங்கடா, சூப்பர் சிங்கர் ஜூனியர் நாங்கடா பாருடா. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இது வந்து அந்த மாபெரும் ஃபைனல்ஸை நோக்கி அப்படியே ரொம்ப பரபரப்பாக பயணிச்சுட்டு இருக்குங்க. அண்ட் போன வாரம் முழுக்க நம்ம ரொம்பவே பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ண விஷயம் வந்து வைல்ட் கார்டு. அண்ட் மிக முக்கியமாக வைல்ட் கார்டோடைய ரிசல்ட்ஸ். எந்த போட்டியாளர் வந்து அந்த மாபெரும் ஃபைனல்ஸில் வரப்போகிறாங்க அப்படின்னு யோசித்து நிறைய பேர் ப்ரே பண்ணாங்க, நிறைய பேர் அப்படியே சந்தோஷமாக இருந்தாங்க. இட் வாஸ் அ நேல் பைட்டிங் ஃபினிஷ் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் தான் உங்களுடைய பிடித்தமான போட்டியாளர்கள் 2 பேரை 10,50,790 votes ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மாபெரும் ஃபைனல்ஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. SSJ05 ஆஜித் அண்ட் SSJ09 யாழினி, இந்த 2 குட்டீஸ் தான் அந்த ஃபைனல்ஸை உங்களை சந்திக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைல்ட் கார்டு ரிசல்ட்ஸில் நிறைய க்யூட்டான விஷயங்கள் நடந்தது. சத்யபிரகாஷ் அண்ணா வந்து ரொம்ப நல்ல டைப், ரொம்ப நல்லா பாடுவாங்க. சரி, இப்படி ஆடாம ஸ்ட்ரைட்டா ஒரே இடத்துல நின்று சொன்னது எப்படி திருப்பி சொல்லு. ஏன் ஸ்டைலில் வேண்டாம், உன் ஸ்டைலில் சொல்லக்கூடாது. சத்யபிரகாஷ் அண்ணா வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்க, ரொம்ப உடனே அப்ப இவ்வளவு நேரம் ஆக்டிங்கா? சோ நார்மலா உன்னால பேச முடியும் இல்ல, அது நீங்க எப்பவுமே அப்படி சொல்வீங்க. சரி, உங்களுக்கு பல்பு கொடுக்க வேண்டாமே. உலக தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அகிலேஷ் தூக்கப்படுவார். உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கம் ஆன் கேர்ள்ஸ். அவனை மேல தூக்குறமோ இல்லையோ, தூக்குறவங்க மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏறி மெரிக்கணும். என்தூசியாஸ்டிக்கா மியூசிக் பண்றாங்க இதுக்கு. நம்மளுடைய சூப்பர் சிங்கர் 3யோட ஸ்டார்ஸ் ஒரு ஃபேமிலியாக ஒன்று கூடி நம்ம ஜூனியர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு மனோஜி கிட்ட கேட்டுக்கிட்டு நாங்கள் ஒரு சின்ன ரேகிங் செஷன் வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை ரிவீல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனோஜி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய சில அன்சீன் மூமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். முக்கியமாக சுகன்யா, ராஜகணபதி அண்ட் மாளவிகா அவங்களுடைய தேர்ந்தெடுத்த கிளாசிக்கல் சாங்ஸை மேடைக்கு கொண்டு வரும்போது, இந்த கிளாசிக்கல் சாங்ஸை நீங்கள் வந்து வேறு ஜானரில் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம சீனியர்ஸ் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் விட்டாங்க. நம்ம குழந்தைங்களும் இந்த சேலஞ்சை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் சாய் சரண் வந்து அதை விடல. ஓகே, நான் வந்து என்னோட பாணியில் இன்னொரு ஸ்டைலில் பாடி காட்டுறேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. லெட்ஸ் டேக் எ லுக். என்ன பாட்டுக்கு நான் பாட போறேன்? ராஜகணபதி சிந்தனை செய்மனமே. சிந்தனை செய்மனமே செத்த. அப்புறம் நீ என்னம்மா? அமுதும் தேனும். அமுதும் தேனும் நீயும் செத்த. அடுத்து இசை கேட்டால். இசை கேட்டால. ஓகே, சுகன்யா வந்து குத்து மாதிரி பாடணும். இசை கேட்டால் ஃபேண்டாஸ்டிக். awesome. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். போட்டு குத்துல ஒரு ஃபியூஷன் மிக்சிங் போட்டு பயங்கரமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சுகன்யா பாடினாங்க இல்லையா, அவங்க வந்து கிளாசிக்கலாவே பாட்டாங்க. அதை எங்க அண்ணன் தானே தலைவன் இதே பாட்டை குத்தா எப்படி பாடுறேன்னு பாருங்க எல்லாரும். கை இசை கேட்டால் புவி அசைந்தாடும், இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலம் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், இறைவன் அருளாகும். Thank you.
வைல்ட் கார்டு ரிசல்ட்ஸோடைய பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் கலக்கலான அன்சீன் மூமெண்ட்ஸை பார்த்து ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ரிசல்ட்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஸோ டென்ஷனே இல்லைங்க. நம்மளோட சீனியர்ஸ் ஜூனியர்ஸை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த வைல்ட் கார்டு ரிசல்ட்ஸ் போது பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சத்யபிரகாஷ், பூஜா அண்ட் ஸ்ரீனிவாஸோடைய அருமையான பெர்ஃபார்மன்ஸ். सारी रात बोली उड़ी 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 ख्वाबों की बुरी रंग रंग खिली सारी रात बोली हल्की हल्की कल रात जो शबनम गिरी अखियां अखियां कर गई कल तो आंख में डब डब गिरी पहली पहली बारिश के छींटे पहली बारिश भीगे ओ नगीना 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 ओ नजरे नजरे नगीना ओ नगीना 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 ओ नजरे नजरे नगीना उलझी हुई थी खुल भी गई थी लट वो रात भर बरसी कभी मनाया खूब सताया वो सब यार की मर्जी उड़ी 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 ख्वाबों की बुरी रंग रंग खिली सारी रात बोली छेड़ दूं मैं कभी प्यार से तो तंग होती है छोड़ दूं रूठ के तो भी तो जंग होती है छेड़ दूं मैं कभी प्यार से तो तंग होती है थाम का चूम लूं तो भी तो जंग होती है जिंदगी आंखों की आयत है जिंदगी पलकों में रखी है तेरी शिकायत है जिंदगी 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 नगीना 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 ओ नजरे नजरे नगीना ओ नगीना 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 ओ नजरे नजरे नगीना खुलती हुई थी खुल भी गई थी लट वो रात भर बरसी कभी मनाया खूब सताया वो सब यार की मर्जी उड़ी 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 ख्वाबों की बुरी रंग रंग खिली सारी रात बुरी उड़ी 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 ख्वाबों की बुरी रंग रंग खिली सारी रात बोली Can we have all of you clap? முடிக்கலாமே படிக்கிற காலேஜ் தெருவாங்க திறந்தது நாலேஜ் படித்தது புக்ஸ் அலறுது டீனேஜ் சிரிக்கிற நமக்கு வந்துட போட்டு சிங்க குட்டிய புடிச்சு ஒரு கூண்டில் அடைப்பது பாவம் வந்த வரைக்கும் நீ புக்ஸ அட எடக்கி போட்டுட்டாலாமோ நான் டென்ஷன் ஆகிட்டேன் பக்கெட்டு பக்கெட்டு டூரு கெடுங்கடா டிக்கெட்டு டிக்கெட்டு படிக்கிற காலேஜ் தெருவாங்க திறந்தது நாலேஜ் படித்தது புக்ஸ் அலறுது டீனேஜ் பாடாத மாமூலா நீ பாடு நியூரூலா லைஃப் என்னன்னா படிக்கும் ஹை ஸ்கூலா வீரப்ப கூடத்தான் ஸ்னோ போலிங் ஆடித்தான் பங்கு கட பாக்கி எல்லாத்தையும்
do. ரெட்டை கதிரே இதோ நீ நான் நாம் பக்கம் இருந்தும் தூரம் எதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நான் நாம் பற்றி படரி தோளை நிமிர்த்து தீர 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 தீரே வானம் வேறு இருவரின் கடல் வேறு புயலடித்தும் வாழுதே இரு பறவை ஒரு கூட்டில் மெது மெதுவாய் பூக்கட்டும் இந்த பூக்கள் எதிர்காற்று ரெட்டை கதிரே இதோ நீ நாம் பக்கம் இருந்தும் தூரம் எதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நாம் பற்றி படரி தோளை நிமிர்த்து தீர 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 தீரே One more time தீர 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 தீரே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 Wildcard Special celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். Super Singer Junior 3 உடைய வைல்ட் கார்டு ரிசல்ட்ஸ்ல நிறைய கியூட்டான ஸ்வீட்டான ஃபன்னியான மூமெண்ட்ஸ் இருந்ததுங்க. அதே மாதிரி தான் நம்ம மன்னார்குடியின் மிமிக்ரி ராணி அனுவை வந்து கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணணும், அவங்கள கொஞ்சம் ரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா நீங்க வந்து யாரையாவது இமிட்டேட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம மன்னார்குடியின் மிமிக்ரி ராணிக்கு சான்ஸ் கிடைச்சா விடுவாங்களா? அனு வந்து ஃபர்ஸ்ட் சத்யாவே கலாய்ச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கௌதமுடைய அப்பா மாதிரிலாம் இமிட்டேட் பண்ணாங்க. இட் வாஸ் ஆசம். டேக் a look. சரி நீங்க ஒன்று கேட்டுட்டீங்க, மாகாஸ் நான் ஒன்று கேட்குறேன். கௌதமுடைய அப்பா. ஜட்ஜஸ்க்கு என்னோட வணக்கம். இவனை என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பக்கா அப்படின்றான் கௌதம். ரொம்ப சந்தோஷப்படுறான்னு நினைக்கிறேன். சூப்பர் சிங்கர் 3 உடைய ஸ்டார்ஸ் எப்போ நம்ம மேடைக்கு வந்தாலும் நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாருமே ரசிப்போம். அண்ட் ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக நம்ம வந்து ஒரு இசை குடும்பமாகவே மாறிடுவோம். அந்த வரிசையில் இப்போது சந்தோஷ், மாளவிகா அண்ட் சாய்சரன் ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஜூனியர்ஸ்க்காக இந்த வைல்ட் கார்டு ரிசல்ட்ஸ் அன்னைக்கு கொடுத்தாங்க. Let's take a look.
எல்லா ஊரும் எங்களுக்கு சொந்த ஊருங்க யானையோட சேர்ந்து நாங்க 4 பேருங்க நம்பிக்கைய நம்பி உங்க வாழ்க்கை ஓடுது தும்பிக்கைய நம்பி எங்க காலம் ஓடுது நின்ன இடத்துல சோறு நீட்டி படுக்கைய தூக்கம் என்ன எது நடந்தாலும் சிரிப்போமே கண்ணு முழிச்சதும் வேலை கைய விரிச்சதும் கூலி என்ன எது நடந்தாலும் சிரிப்போமே வீதியெல்லாம் சுத்தி வித்த காட்டு ரோமுங்க வேலியெல்லாம் காத்த போல வாழுறோமுங்க யானபலம் வேணும்னு சொன்னதாருங்க எங்க பலம் யானை என்று சொல்லுவோமுங்க முங்கி குடிச்சிட ஆறு முன்ன நடந்திட ரோடு லுங்கி மடிப்பில வீடி ஒளிப்போமே நல்ல துணி கிடையாது தங்க இடம் கிடையாது உங்க ரசிப்புல நாங்க பொழப்போமே டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா வாவா கிட்ட வாவா
மல்லிகா மை டார்லிங் பாமா கலாய் கலா கதகில் வித்தகளே ஜாலியா ஜமாய் கலா என்னவோ என் மனசு பாடா மாறிடுச்சு உன்னை நான் பார்க்கையில உஷ்ணம் ஏறிடுச்சு மல்லிகா மாலை இதே குரங்கை கைகளில மார்பில் சூடுகிற வாடி வெளிநிலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா கலாசலா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 Challenge celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். வைல்ட் கார்டு ரிசல்ட், அதாவது நம்மளுடைய 3 direct finalists சுகன்யா, பிரகதி அண்ட் கௌதம், இவங்கள சேர போகிற அந்த 4வது ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கவுண்ட் டவுனுக்கு அப்புறம் மனோஜி சொன்னார் 4,09,402 வாக்குகளை பெற்று 4வது ஃபைனலிஸ்ட் SSJ05 ஆஜித் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஆஜித்துக்கு அவருடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ், ஒரு பயங்கரமான வரவேற்பு காத்துட்டு இருந்தது. என்ன மாதிரி ஒரு வரவேற்பு அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இவ்வளோ கேக் வச்சு கேண்டில்ஸ் வச்சு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஜித் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ வைல்ட் கார்டிலேருந்து ஃபைனலிஸ்ட்க்கு செலக்டாக இருக்கார். அவர் அந்த ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவர் வந்து ஆஜித்காக ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கிஃப்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், இந்த ஐபேட் நீங்கள் கொடுத்துருக்கு. நான் ரொம்ப நாள் ஆசை இந்த ஐபேட் வாங்கினேன். அதை நீங்கள் ஒரே ஒரு நாளில் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ரொம்ப குஷியாக இருக்கிற இந்த நேரத்தில் ஆஃப்கோர்ஸ் ஆஜித் உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மகிழ்ச்சியில், அந்த உற்சாகத்தில் சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. லெட்ஸ் ஹியர் தட். சூப்பர் சிங்கர் வரதுக்கு முன்னாடி ஆஜித் காலிக் எப்படி இருந்தார்னா, ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் இருந்தார். இந்த ஒரு வருஷத்தில் அவர் வந்த ஃபுல்லாக டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்துச்சு. அவரோட டெடிகேஷன், அவரோட சின்சியாரிட்டி, ஒரு 20 வயசு பையனுக்கு என்ன வருமோ அது எல்லாமே விஜய் டிவி கற்றுக் கொடுத்துருக்குது இந்த ஒரு வருஷத்தில். இவர் பாடின இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆரோமலை. விழுகு
समुहूर्तं सुमङ्गली भव मनवातु स्वस्ति स्वस्ति समुहूर्तं सुमङ्गली भव मनवातु வைல்டு கார்டு ரவுண்டில் இந்த முக்கால முக்காப்புலா பாட்டுக்கு அவர் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின் வந்து ஸ்ட்ரெயின் இல்லாத மாதிரி இருக்கும் ஸ்டேஜில் பார்த்தோம்னா. ஆனால் அந்த ஸ்ட்ரெயின் அவர் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின் வந்து நெவர் சான்ஸ், எனக்கு தான் தெரியும். அந்த டயத்தில் வந்து என் கூட அந்த 15 days இருந்தார். ஆனால் ரொம்ப அனாயசமாக ஸ்டேஜில் பண்ணார். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெயின் இருந்தது. இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுவான், இவ்வளோ லெஜெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பான், லெஜெண்ட்ஸோடலாம் பாடுவான், அந்த மாதிரிலாம் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் சீரியஸாக எதுவுமே இல்லை. என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் பாகம் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காக பாடினேன்.
6 years ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜேர்னியில் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு ஓட்டிங் ரேட் அவ்வளோ ஓட்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. நியர்லி 4,09,202 ஓட்ஸ் கிடச்சிருக்கு. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல பாட போற அந்த 4வது ஃபைனலிஸ்ட் ஆஜி. செலக்ட் ஆயிடுவேன்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்தது, இருந்தாலும் டென்ஷனும் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரிசல்ட் சொன்னோன்னே நினச்சே பார்க்கல 4 lakhsக்கு மேலாம் ஓட்டு வரும்னு. ஆஜித் உங்களுடைய அங்கீகாரம் கிடைச்சாச்சு. SSJ 05 4வது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இன் ஃபைனலிஸ்ட். No waiting for chocolate. ஓகே, இடம் இங்கே இல்ல, அங்க இருக்கு. கோப்ரே அத்தனை ஓட் போட்ட ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Ajju Priya, we love you so much. All the best. வைல்ட் கார்டு ரிசல்ட்டில் இன்னும் சில பகுதிகள் பாக்கி இருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 சேலஞ்ச் செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சாக்கோ டபுள் எக்லேர்ஸ். இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 Challenge celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். ஓகே, வைல்ட் கார்டு ரிசல்ட்லாம் முடிஞ்சிருச்சு. 4 குழந்தைகள் வந்து அந்த மாபெரும் ஃபைனல்ஸில் பாட போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஓகே ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. எல்லா குழந்தைகளுமே ஓகே எனக்கு சான்ஸ் போயிடுச்சு அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகிற அந்த நேரத்தில் மனோஜ் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் வச்சார். 4 குழந்தைகள் இல்லை 5 குழந்தைகள் இந்த தடவை அந்த பியூட்டிஃபுல்லான ஃபைனல்ஸில் பாட இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அந்த 5th ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு ஒரு கவுண்ட் டவுன் பண்ணாங்க. 2,43,302 வாக்குகள் பெற்று நம்மளுடைய 5th ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆனாங்க SSJ 09 யாழினி. இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 வித் 5 ஃபைனலிஸ்ட்ஸ். அப்போ இன்னொரு கவுண்ட் டவுன் போகிறோமா சார்? ஆமாம், கண்டிப்பா. ஓகே, ஃபைனல்ஸில் இன்னும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே எவ்வளோ எக்ஸைட்டடா நீங்கள்? இப்போ ஸ்டார்ட். 5 4 3 2 1. The 5th finalist in Super Singer Junior 3 is Yarini. பாக்குற மாதிரி அந்த இடத்தை நீ பார்த்துட்டு இருக்க. பக்கத்துல போலாம், இப்போ போ. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ குஷி, அவங்களுடைய செலிப்ரேஷன்ஸை நீங்களே பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இப்போ யாழினியோடைய பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபைனல்ஸில் யாழினி வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் விளையாட்டு போக்கில் வந்து கலந்துக்கிட்டா. ஆனால் சீசன் அவளுடைய அந்த சூப்பர் சிங்கர் பயணம் வந்து ஒரு கனவாக மாறிச்சு. அதுலேயும் அந்த இறுதி மேடை அப்படின்றது வந்து அவளுடைய ஒரு பெரிய கனவாகவே இருந்தது. பட் அந்த சூப்பர் சிங்கர் 3 பொறுத்தளவுக்கு அவள் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறா, நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கிறா, நிறைய தியாகங்கள்லாம் பண்ணியிருக்கிறா. அப்படி அவளுடைய பயணம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா போய்கிட்டே இருந்தபோது அவள் செமிஃபைனலில் எலிமினேட் ஆனது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. ஐயோ, இந்த பயணம் வந்து கடைசி வந்துட்டு ஒரே ஒரு சின்ன விஷயத்தினால தடங்கலாயிருமோ, அப்படி இந்த பயணம் வந்து முடிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் அவள் அதோடையும் நின்று விடலை, நல்ல முயற்சி பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒயில் கார்ட் ரவுண்டில் ரொம்ப நல்லா பாடி இப்போ வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிறான். யாழினி செமிஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு போக முடியலையேன்னு நினைக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வைல்ட் கார்டில் தன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடின பாட்டுகள் எங்களுக்கு ரொம்பவே கவர்ந்தது. அதில் எஸ்பெஷலி மாதாவன் கோயிலிலே அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்குறப்போ எங்கள் மனசை ரொம்பவே உருக்கிடுச்சு. மாதாவன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, தாயின்று உன்னைத்தான், தாயின்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா மாதாவன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். அந்த ஒயில் கார்டு ரவுண்டில் வந்து அவள் உண்மையிலேயே அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட 4 பாட்டுகளுமே ரொம்ப சிறப்பாக பாடினான். அது குறிப்பாக வந்து பழம்னியப்பா பாட்டை வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க. ஆனால் வந்து இந்த இசை தெரிந்தவர்கள் அவர்கள் கூப்பிட்டு வந்து இந்த குழந்தைகிட்ட இந்த பாட்டை இவ்வளவு நேர்த்தியாக பாட முடியும் அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் வியந்து பாராட்டணும் அப்படின்னு சொன்னது வந்து அது எங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி தந்தது. உருவாகி உலகோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா.
மாதிரி சாங் எடுத்து பாடுறது ஒரு குழந்தைன்னு எங்களால் கண்ணு மூடினா குழந்தைன்னெல்லாம் எங்கள் கண்ணிலெல்லாம் காதில் அப்படி கேட்க தோணலை. ஆறுவது சினம் ஊறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. ஆறுவது சினம் ஊறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. மாறுவது மனம் சேருவது கிணம் தெரியாத முருகனானே. மாறுவது மனம் சேருவது கிணம் தெரியாத முருகனானே. ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு. ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு. இன்முகம் காட்டு. How can you sing like this? And classical பாடும்போது like 100 years of experience you have. அந்த மாதிரி நீ பாடுற classical. Proud of you. Wow. எங்களுடைய கனவு வந்து ஒரு நிறைவேறி விட்டுற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுக்காக அவளுக்கு ஓட்டு போட்ட, அவளுக்காக ப்ரேயர்ஸ் பண்ண, அவளை ஆசீர்வதிச்ச எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் நான் வந்து என்னோட நன்றியை செலுத்திக்கிறேன். வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா. வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுவே சுகம் நூறாகுவே வன்மேலே துள்ளுமான் போலே. வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா லலலா. வெள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா. ஒவ்வொரு தடவையும் யாழினி டிவியில் பாடும்போது எனக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடின இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. அந்த நாட்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சின்ன வயசில் 2 பேரும் சேர்ந்து பாடுறதுன்றது ஒரு ஜாலியான ஒரு அனுபவமாக இருந்தது. இப்போது அவள் ஃபைனல்ஸ்குள்ளே என்ட்ராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக அவள் ஃபைனல்ஸில் ஜெயிப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. யாழினி நிச்சயமாக ஃபைனலில் ராக் பண்ணுவா அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக ஃபைனல்ஸ்லேயும் அவள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பாடி வெற்றி பெறுவான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 Wildcard Special celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல ஒரு மறக்க முடியாத சுற்றுனா அது டெடிகேஷன் ரவுண்ட் தாங்க. டெடிகேஷன் ரவுண்டில் தான் ஒவ்வொரு குழந்தைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஒரு ஆழமான இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது. அந்த வரிசையில் அனுவோடைய டெடிகேஷன் வந்து ரொம்பவே ஒரு மனதை உருக்கும் டெடிகேஷனாக இருந்தது. அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்காத அவங்களுடைய பாட்டிக்கு ஒரு பாடல் டெடிகேட் பண்ணாங்க. ஓகே அனு, இன்னைக்கு யாருக்கு உங்களோட பாடலை டெடிகேட் பண்ண போறீங்க? நான் வந்து எனக்கு 2 பாட்டி இருக்காங்க, ஸோ அவங்க 2 பேருக்கும். ஓகே, எந்தெந்த பாட்டி தான் வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க நான் அதற்கு பார்த்ததில்ல. நீங்கள் சொல்லுங்கம்மா, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒன்றும் இல்லை, லவ் மேரேஜ், அதனால இருக்கிற பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டு பொண்ணு அது. ஓகே, ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணி இவ்வளோ தான் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இவங்க வீட்டில் இந்த ஒத்துழைக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கும் 2 வீட்டிலும். ஓகே, எவ்வளோ வருஷமாச்சு அவங்க கிட்ட நீங்கள் வந்து? 19 வருஷம் ஆச்சு. அவங்கள பார்த்து 19 வருஷம் ஆச்சு. இவ்வளோ வருஷம் ஆச்சுல்ல, கண்டிப்பாக அவங்க உங்களை மன்னிச்சிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டுக்கு போய் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணை பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு அது சந்தோஷம்தான். இல்லை, என்ன அவங்களுக்கு இந்த ஒரு இதில் பார்க்க பிடிக்கல, அதுக்காக தான் நான் ஒதுங்கி இருக்கேன். நான் வந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். உங்கள் சார்பில் நாங்கள் கேட்குறோம், அவங்க காதலித்து கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்க அம்மா அப்பாவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ எல்லாம் அவங்க நல்லா இருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள மன்னித்து ஒரு குடும்பம் அப்படியே ஒன்றா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா. பாத்திமா, ஃபோன் நம்பர் இருக்கா? இல்லைன்னா உங்கள் நம்பர் கொடுங்க, நாங்களே பேசி உங்களை ஒன்று சேர்த்து வைக்கிறோம். நான் அங்கே தான் வரேன்.
സോറി പറയാം. എനിക്ക് നിങ്ങളെ കാണണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. ഞാൻ തീർച്ചയായിട്ടും നിങ്ങളെ വീട്ടിലേക്ക് ഞാൻ വരും. பல மாதங்களுக்கு முன்னாடி அனு வந்து அவங்களுடைய பாட்டிக்கு இது வரைக்கும் பார்க்காத பாட்டிக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணாங்களே, அந்த 2 ஃபேமிலிஸ் சேர்ந்தாங்களா அப்படின்னு மக்கள் மனசில் அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஸோ அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் கையில் ஒப்படைச்சிட்டிங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து நாங்களும் வந்து நிறைய மாதங்களுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓகே இந்த 2 ஃபேமிலிஸோடைய ரீயூனியன் இந்த மேடையில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அண்ட் அது வந்து நடந்துருச்சு. 19 வருஷங்களுக்கு அப்புறம் அனுவோடைய அம்மா அனுவோடைய பாட்டிக்கிட்ட பேசினாங்க. அண்ட் அனு வந்து முதல் முறையாக அவங்களுடைய பாட்டிக்கிட்ட பேசுகிற அந்த பியூட்டிஃபுல்லான மறக்க முடியாத நிகழ்வு சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அரங்கத்தில் நடந்தது. உங்ககிட்ட ஒருத்தர் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கு. Would you like to speak to him? Yeah. ഹലോ. ആരാണ് സൂപ്പർ സിംഗർ ജൂനിയർ 3 അനുകുട്ടിയല്ലേ സംസാരിക്കുന്നത്? മോളുടെ പെർഫോമൻസ് എല്ലാം മാമയോട് കേട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. താങ്ക് യു മാമ. മോളുടെ ഉമ്മ അവിടെ നിന്ന് എന്തോ സംസാരിച്ചല്ലോ. മോൾക്ക് സുഖല്ലേ? ഹലോ, മോൾക്ക് സുഖല്ലേ? സുഖം തന്നെ മാമ. മോള് ഇൻഷാ അല്ലാഹ് അള്ളാഹുവിന്റെ തൗഫീഖോട് കൂടിയിട്ട് ഈ സൂപ്പർ സിംഗർ ജൂനിയർ 3 ഒരു വലിയ നല്ല രീതിയിൽ ജയിച്ചു വരട്ടെ കേട്ടോ. അതുപോലെ തന്നെ നമ്മളുടെ KS ചിത്ര, കേരളത്തിന്റെ വാനമ്പാടി, അവരെ മാതിരിയൊക്കെ നല്ല പെർഫോം ചെയ്യണം. മാമനും മാമന്റെ വീട്ടുകാരും മോൾക്ക് വേണ്ടിയിട്ട് എപ്പോഴും അള്ളാഹുവിനോട് ഞങ്ങൾ ദുആ ചെയ്യുന്നുണ്ട് കേട്ടോ. അതുകൊണ്ട് മോളൊന്നും വിചാരിക്കണ്ട, മോള് നല്ല സ്റ്റെപ്പായിട്ട് കാലെടുത്ത് വെച്ചേക്കണം കേട്ടോ. അടിപൊളിയായിട്ട് പെർഫോം ചെയ്തേക്കണം. ആര് കേട്ടാലും ഗുഡ് ആൻസർ നൽകിയിരിക്കണം കേട്ടോ. അതുപോലെ തന്നെ നമ്മൾ പതറരുത്. നമ്മള് ഈ വിജയം തോൽവിയെല്ലാം മനുഷ്യന് പറഞ്ഞിട്ടുള്ളതാണ്. ജയിച്ചാൽ നമ്മൾ ജയിച്ച് അൽഹംദുലില്ലാ. അത് കൂടാതെ തോറ്റാൽ നമ്മൾ പിന്മാറരുത്. നമ്മൾ തോറ്റെന്ന് കണക്കൂട്ടിയരുത്, ജയിച്ചെന്ന് തന്നെ കൊണ്ടു. തോറ്റിട്ടുണ്ടെങ്കിലേ നമുക്ക് വാശി ഉണ്ടാവുള്ളൂ. അപ്പോൾ വീണ്ടും നമ്മൾക്ക് മുന്നേറണം എന്നുള്ള ഒരു വാശി. അപ്പൊ നമ്മൾ തോൽക്കും തോറും നമ്മൾ വിജയിക്കണം എന്നുള്ള ശ്രമം നമ്മൾക്കുണ്ടാവും. എനിക്കൊരു റിക്വസ്റ്റ് ഉണ്ട്. പറയും. ഉമ്മയുടെ കൂടെ ഒന്ന് സംസാരിക്കോ? ഉമ്മയുടെ കൂടെ സംസാരിക്കാൻ കൊടുക്കാം. എന്നാ ഇപ്പൊ കൊടുക്കാം. அனு நீங்க ரொம்ப வருஷங்களா பேசணும் அப்படின்னு துடிச்சிட்டுங்க. உங்களுடைய பாட்டி லைன்ல இருக்காங்க. മോളെ ഹലോ. എന്താണ് നിന്റെ വിശേഷം? നല്ല വിശേഷം തന്നെ. മോള് പാടുന്നുണ്ടോ? പാടുന്നുണ്ട്. നന്നായി പാട്. ഞങ്ങൾ അള്ളാഹുവിനോട് ദുആ ചെയ്യുന്നുണ്ട്. നീ ജയിക്കും, നീ വിഷമിക്കണ്ട. നന്നായിട്ട് ജയിക്കും. അനു എന്താണ് കരയെന്താ? നല്ല കുട്ടിയായിട്ട് ഉഷാറായിട്ട് നല്ല പാടെ. കരയണെന്തിനാണ്? കരയരുത്. ഉമ്മയുടെ അടുത്ത് കൊടുക്കാം. ഉമ്മ കൊറേ നേരമായി കരയാൻ തുടങ്ങിയിട്ട്. ഹലോ 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 മോളെ എന്തേ? നീ എന്തിനാ കരയുന്നത്? ഇല്ല, ഞാൻ കരയില്ല. അവള് ജയിക്കും മോളെ, ഈ വിഷമിക്കണ്ട. അത് റബ്ബിന്റെ തൗഫീഖ്, അവള് ജയിക്കും. നീ പാട് കെട്ടിന് അള്ളാഹു ഫലം ചെയ്യും. നമ്മക്ക് ഒരാളല്ലുള്ളൂ. നമ്മളെ സൃഷ്ടിച്ച ആളെന്നെ നമുക്ക് കരുണ ചെയ്യും. നീ കഷ്ടപ്പെട്ടതിന് അള്ളാഹു എനക്ക് ഫലാക്കി തരും. അവള് ജയിക്കും, വിജയിക്കും. ഞങ്ങൾ എല്ലാവരും അള്ളാഹുവിനോട് തരുന്നുണ്ട് വിജയിപ്പിക്കുവാൻ അവളെ. ഹലോ മാമ, ഞാൻ ഒരു പാട്ട് പാടട്ടെ? മോള് പാട്ട് പാട്. ഞാൻ ഈ പാട്ട് മുമ്പ് വല്യമ്മയ്ക്ക് വേണ്ടി പാടിയതാ ഇവിടെ. തമിഴ് പാട്ടാ. പൂവേ പൂച്ചൂടവാ இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா
வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால்வார்கவா. എങ്ങനെയുണ്ട് വല്യമ്മ? നന്നായി പഠിക്കണം. നന്നായിക്കണേ. നല്ല ഇഷ്ടപ്പെട്ടു. നന്നായി പഠിക്കണം മോള്. அம்மா நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு தெரியல, பட் நீங்கள் வந்து இந்த காலில் வந்து அனு கிட்ட பேசி அவங்க அம்மா கிட்ட பேசினது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் வந்து இந்த மேடையில் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசினது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது வந்து நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட சொல்லி ஆசைப்படுறோம். அண்ட் கூடிய சீக்கிரம் அவங்கள வந்து நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா, அவங்களுடைய கிராண்ட் டாட்டரை நீங்கள் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். അമ്മ അവിടെ ഉണ്ടോ? அம்மா இருக்கீங்க. പിന്നെ അമ്മ நான் வந்து சுபா பேசுகிறேன். சரிங்க மேடம், சொல்லுங்க. சித்ராமா இந்த ப்ரோக்ராம்ல சொன்னாங்க கூடி சீக்கிரம் வந்து இந்த குடும்பம் ஒன்றாயிடும்னு. ஸோ சித்ராவை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு. அண்ட் இசைனால இது இந்த என்னத்தை சொல்லுறது இந்த மேடை பற்றி இது பாருங்களேன். 19 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த குழந்தை அவள் அம்மாவோட பேசியிருக்கா இன்னைக்கு. So what can I say about this wonderful world? சித்ரா, நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா சித்ரா வந்து ஒரே ஒரு சமாச்சாரம் சொல்லியிருக்காங்க, லைஃப் ரொம்ப சின்னது, இட்ஸ் வெரி ஷார்ட். அப்போது நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து ஏதோ நடந்தது போயாச்சு, அதை கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம இருக்க வேண்டாம், விட்டுடுங்கோ அதை. இன்றைக்கி பாருங்க, இந்த இசைனால் வந்து இந்த குடும்பம் ஒன்றா இருக்குது. நீங்கள் மறுபடியும் உங்கள் குழந்தைய வந்து உங்களோட குடும்பத்தோடு சேர்த்துடணும். நீங்கள் ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் யுவர் சிஸ்டர் அண்ட் யுவர் லவ்லி டாட்டர். காட் பிளஸ் யூ ஃபார் டேக்கிங் திஸ் கால் சார். அண்ட் யா, താങ്ക് യു വെരി മാമ മച്ച്. സുഖം തന്നെ. മാമ ഞാൻ മനോവാണ് സംസാരിക്കുന്നത്. தெரியும் எனக்கு தெரியும். അകലേ വളരെ നന്നായി പാടി മാമ. അഡ്രാ സൂപ്പർ മാമ. நீங்க ஆஃப்டர் 19 இயர்ஸ் விழிச்சு பாட்டியை சம்சாரிச்சதுக்கு വളരെ நன்றி. we are all waiting. அந்த 19 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டாட்டர் அந்த மதர் ரெண்டு பேரும் சேரணும். அதுக்கு நீங்க தான் பாலமா இருக்கணும். thank you so much sir. okay, thank you mama. நல்லது. okay, thank you. അനുക്കുട്ടി നല്ലോണം പാടണം. അനുക്കുട്ടി, മുതൽ മര്യാദ എന്ന് പറഞ്ഞ ഒരു ചിത്രമുണ്ട്. മുതൽ മര്യാദ, அது ஒரு பாட்டு അനുക്കുട്ടി ഇത് ഈ ഫൈനലിലേക്കുള്ള മുന്നാടി അത് ട്രൈ பண்ணணும். நான் கையில பிடிச்சே തീർച്ചയായിട്ടും പാടും മാമൻക്ക് വേണ്ടി പാടും சார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறது கோடிக்கணக்கான பேர். என் அனுக்கு இன்னைக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனிமேல் யாரும் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்காதீங்க, என்னால் பதில் சொல்ல முடியாது. எப்போ எல்லாரும் பார்த்தாலும் பாட்டியாக கேட்குறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் வந்து இந்த கால் எடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. என் கூடிய சீக்கிரத்தில் அனுவை மீட் பண்ணுவீங்க, அனுவோடைய அம்மாவை சந்திப்பீங்க, ஒன்று கூடுவீங்க ஆஸ் அ ஃபேமிலி அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். We're waiting to see you reunite as a family, sir. Okay, thank you. Thank you very much. Thank you. அனு அம்மா கிட்ட தான் பேசணும். என்ன சொல்கிறேன்னு தெரியல. விஜய் டிவிக்கு தான் நான் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லு. இங்கே வந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்து. ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, முதல்ல நாங்கள் வந்து உங்கள் அண்ணா ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, அனு சின்ன குழந்தை, அவர் டெடிகேஷன் ரவுண்ட் பார்த்துருக்காரு. அண்ட் அனுக்காக எல்லாருமே அங்கே நிறைய ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, ஓட் போட்டிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக அனுக்காக தான் அந்த கால் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரோட இதயத்தில் எங்கேயோ உங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது, அதனால தான் உங்கள் குழந்தைக்கு பாசம் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க, இனிமேட்டு அந்த கேள்வி யாரும் என்னை பார்த்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க சொல்லுங்கள் அனு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் பாட்டிக்கு அந்த பாடலை வந்து நீங்கள் டெடிகேஷன் ரவுண்டில் பாடும்போது இருந்த ஒரு நிலைமை வேறு. அண்ட் இன்னைக்கு வந்து அந்த ஒரு 4 வரி பாடினீங்க இல்லையா,
அண்ட் அப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இனி இவங்களை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. இன்னொன்று சொல்லிக்கணும், இந்த இடத்துல எங்கள் அக்கா இல்லை, பட் கண்டிப்பாக அவங்க ஃபோன் நம்பர் இங்கே வாங்கி எங்கள் அக்கா கிட்ட கொடுத்து கண்டிப்பாக பேச சொல்லுவேன். சூப்பர். ஸோ இதே சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பெருக்கணும், உங்கள் ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணிட்டு கூட நின்று அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்குலாம் எடுத்து வந்து காமிக்கணும். ஓகேவா? உங்கள் பாட்டியை கேட்டதை சொல்லி வரும்போது நேந்திரம் சிப்ஸ் வாங்கிட்டு வா. நிறைய வாங்கிட்டு வரேன். ஓகே. Thanks Anu. Thank you very much Kanna. Please take your seat and all the very best for your future. நிஜமாவே அது வந்து ஒரு மனதை உருக்கும் தருணமாக தான் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அனு மூலியமாக 2 ஃபேமிலிகளோட ரீயூனியன் வந்து ஆரம்பிச்சது. ஃபோன் மூலியமாக பேசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஃபோனையும் தாண்டி இப்போ நேரில் 2 குடும்பங்களும் சந்தித்து ஒன்று கூடணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய விருப்பம். அது நடக்கும் அப்படின்னு நாங்கள் கூடிய சீக்கிரம் நம்புகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 Wildcard Special celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். Airtel Super Singer Junior 3 உடைய 5 finalists select ஆயிட்டாங்க. அந்த மாபெரும் மேடை, அந்த பிரம்மாண்டமான ஃபைனல்ஸில் பாட இருக்காங்க. அண்ட் அதுக்கு அவங்க வந்து முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டிய நபர்கள் நீங்கள் தான் இவ்வளோ மாதங்களாக அவங்கள வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய அன்பு, நிறைய ஆதரவு, நிறைய ப்ரேயர்ஸ் அவங்களுக்காக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அவங்களுக்கு நீங்கள் ஓட்ஸும் போட்டிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய வாக்குகளை நாங்கள் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் தான் உங்களுக்கு பிடித்தமான அந்த போட்டியாளரை உங்களுடைய அந்த சூப்பரான டைட்டிலை வின் பண்ண வைக்கணும். ஒரே ஒரு குழந்தைக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 bedroom town house ஒன்று காத்துட்ருக்கு. ஸோ நிறைய உற்சாகம், நிறைய குமாரம், நிறைய குஷி, முக்கியமாக இசையின் உச்சக்கட்டம் நீங்கள் பார்க்கணும்னா we'll see you on Monday. Until then, this is me Bhavna signing off. Keep watching Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். Good night.